வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் தி ஹேண்ட்மேட் ஸ்டுடியோ. இந்த குட்டி பாப்பாவுக்கு பர்த்டே வரப்போகுது. ஸோ அவங்களோட பர்த்டே ட்ரெஸ்க்கு மேட்சிங்காக நம்ம சிம்பிளாக ஒரு நெக் பீஸ் எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த நெக் பீஸ் செய்கிறதுக்கு நான் வந்து 2 கலர் பால் செயின் எடுத்திருக்கேன். 1 மீட்டர் பால் செயின் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 10 ருபீஸ். நான் வந்துட்டு 1.5 மீட்டர்ஸ் எடுத்திருக்கேன். 1 மீட்டர் ப்ளூ கலர்லேயும் 1/2 மீட்டர் ஒயிட் கலர்லேயும் நான் எடுத்திருக்கேன். அடுத்து வந்துட்டு இந்த சில்வர் இயரிங் ஹூக் தான் நான் எடுத்திருக்கேன். அது கூட ஒரு ஸ்ட்ரிங் எடுத்திருக்கேன் ஜம்ப் ரிங் மாதிரி செய்கிறதுக்கு. அடுத்து தேவையான கட்டர்ஸ், அப்புறம் ஒரு நீடில் கொஞ்சம் த்ரெட் எடுத்து வச்சுருக்கேன். மெஷர் பண்ணுறதுக்கு ஸ்கேல். ஃபர்ஸ்ட் நம்ம ப்ளூ கலர் பால் செயினை கட் பண்ணிக்குவோம். இது வந்துட்டு நான் 2 ரோஸ் எடுத்துக்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ரோ வந்துட்டு ப்ளூ கலர், மிடில் ரோ வந்துட்டு ஒயிட் கலர் அண்ட் லாஸ்ட் ரோ வந்துட்டு ப்ளூ கலர். இப்போ வந்துட்டு ப்ளூ கலரை வந்துட்டு நான் ஒரு 30 சென்டிமீட்டர் கட் பண்ணிக்க போகிறேன். அந்த செயினை ரெஃபரன்ஸாக வச்சு மிடில் லேயரை வந்துட்டு ஒரு 2 சென்டிமீட்டர் கம்மியாக கட் பண்ணிக்கிறோம். அடுத்து தேர்ட் ரோ வந்துட்டு இந்த ஒயிட் பால் செயின்லேருந்து 2 சென்டிமீட்டர்ஸ் கம்மியாக நம்ம கட் பண்ணிக்கலாம். அடுத்து 3 செயின்ஸையும் நம்ம கரெக்டாக அலைன் பண்ணிவிட்டு எண்ட்ஸில் வந்து டேக் பண்ணிடுவோம். அது டேக் பண்ணும்போது அந்த 3 லேயர்ஸும் வந்துட்டு ஈவனாக இருக்கான்னு நம்ம பார்த்துக்கணும். அடுத்த சைடும் அதே மாதிரி டேக் பண்ணிடுவோம். இப்போ 2 சைடும் டேக் பண்ணியாச்சு. அந்த எண்ட்ஸில் வந்துட்டு சில்வர் கலர் ஸ்ட்ரிங்கை வந்துட்டு ஜம்ப்ரிங் மாதிரி கனெக்ட் பண்ணிடுவோம். அடுத்து வந்துட்டு இயரிங் ஹூப்பை வந்துட்டு அதர் சைடில் கனெக்ட் பண்ணிக்குவோம். இது கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு கரெக்டாக கனெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்குவோம். அடுத்து அந்த த்ரெட்டெல்லாம் வந்துட்டு நம்ம கவர் பண்ணுறதுக்காக பால் செயின்ஸை வந்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி அந்த எண்ட்ஸில் வந்துட்டு அந்த ஹூக் மேலே வச்சு நம்ம டைப் பண்ணி கவர் பண்ணிடுவோம். இந்த சின்ன சின்ன பால் செயின்ஸை வச்சு கவர் பண்ணும்போது நம்ம ரொம்ப த்ரெட்டை வந்து யூஸ் பண்ண வேண்டாம். தேவையான அளவு யூஸ் பண்ணால் போதும். இல்லைனா அந்த த்ரெட்டோட கலர் வந்துட்டு என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். ஃபைனலாக இந்த மாதிரி நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுவோம். அவ்வளோதான், நம்மளோட சிம்பிளான பால் செயின் நெக்லஸ் ரெடி ஆகிடுச்சு. இது வந்துட்டு கிட்ஸுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஃப்ராக்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு நீட்டாக இருக்கும். அவங்களுக்கு இது வந்து லைட் வெயிட்டாக இருக்கும், போட்ட மாதிரியே தெரியாது. இந்த நெக் பீஸ் செய்கிறதுக்கு எனக்கு ஒரு 20 ருபீஸ் தான் செலவாச்சு. அண்ட் நான் நினச்ச மாதிரியும் நெக் பீஸ் வந்துட்டு நான் ரெடி பண்ணிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.